இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பேங்க்ஸ் பேஜில் வாட்ச் லிஸ்ட்டில் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு முன்னாடி மார்க்கெட் லோவாக இருக்கும்போது 49.50 இருந்தது. இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இது ரொம்ப மூவ்மெண்ட் இருக்காது. 410 இருந்து 500 வரைக்கும் போயிருக்குது. சவுத் இண்டியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ வந்தப்போ ரொம்ப பரவலாக பேசப்பட்ட பேங்கு. கன்ட்ரா பேங்க். அப்புறம் இது ஃபுல்லாக ரயில்வே ஸ்டாக்கு. ஓரியன்ட் ரயில் இவங்களுக்கு ஆர்டர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனாலுமே நல்ல ஆர்டர் கிடச்சிதுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கூடும். இர்கான் இப்போ ரீசெண்டாக 77,000 கோடி ஆர்டர் வந்து இர்கான், ரெயில்டெல், ஆர்விஎன்எல் 3க்கும் தான் கொடுத்தாங்க. அதுபோக 500 கிலோமீட்டர்ஸ் ரயில்வே ட்ராக் போடுறது அப்படின்னு நிறைய புது ஆர்டர்ஸ்லாம் வேறு வரும் அடிக்கடி. இதில் ரயில்வேயில் பார்த்தா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டாக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் செய்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓரியண்டல் ரயிலில் தான் வரும். அவங்க வந்து உள்ளே அந்த கம்பார்ட்மெண்ட்டை உள்ளே வந்து நம்ம நடக்கிற பகுதியில் உள்ள அந்த கார்பெட் மாதிரியான சமாச்சாரங்கள் அந்த விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி இர்கான் ஒரு செக்ஷன் ஆஃப் ஒர்க் அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருப்பாங்க. டெக்ஸ்டைல் இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலோ இல்லை சேட் ஜிபிடியில் போட்டால் என்னென்ன ஸ்டாக் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒர்க் டீட்டெயில் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இர்கான் வந்து நம்ம சார்ட்டில் பார்த்தோம்னா இடையில ரெவ்லே வந்து பயங்கர பூமாக போச்சு. இப்போ இது வந்து ஆமாம், இது வந்து இன்றைக்குள்ளது. இன்றைக்கி ஏறி இருக்குது. ஒரு 1 மந்த் பார்த்தா கீழே இருந்ததுக்கு 160 இருந்ததுக்கு 180 வரைக்கும் வந்து தான் காட்டுது. இப்போ 1 இயர் சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும். அதோடைய லோ வந்து 140 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ 184 இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அது ஹை வந்து 350 ரூபாலாம் போச்சு. இடையில வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப பீக்குக்கு போயிட்டு நல்ல ப்ரைஸில் இருந்தது. அப்புறம் இறங்கியிருக்கு. நான் நிறைய ரயில்வே ஸ்டாக்கில் வாங்கி விற்றுருக்குறேன். அது இந்த ஆர்டர்ஸ் கிடைக்கிறப்ப பட்ஜெட் சமயங்களில் திடீர்னு ஒரு ரேலி வரும். வந்ததுன்னா எல்லா ரயில்வே ஸ்டாக்குமே ஒன்று பொருளை ஏறும். டெக்ஸ்டைலும் அதே மாதிரி தான். இதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் சொல்லணும். அதோட சார்ட்டை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். லோயஸ்ட்டே வந்து 120 130 தான் வந்திருக்கு. இப்போ வந்து 150 தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்படிங்கும்போது லோயஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா தான் கூடி இருக்குது. இதெல்லாம் வாங்கினா கொஞ்சம் லாங் டைமாக தான் வெயிட் பண்ணணும். எப்போ ஏறும்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போ வேணாலும் திடீர்னு தொடர்ந்து ரேலி போனால் கூட இப்போ இதில் 180 வந்திருக்குது. அந்த 180க்கு போனால் கூட 150க்கும் 180க்கும் 30 ரூபீஸ் இருக்குது. ஆனால் அதோடய ஹைலாம் பார்த்திங்கன்னா 230. அப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 ரூபா லாங் டேர்மில் மேலே போக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த 230 எல்லாம் தாண்டி போகும். பட் நிறைய வருஷங்கள் எடுக்கும். இந்த பட்ஜெட்டு நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட் வரணும். அதுக்கடுத்து அப்புறம் இன்னும் நிறைய அவங்க 5 வருஷத்தில் நிறைய வந்தே பாரத் ட்ரெயின், நிறைய ட்ராக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தொடர்ந்து அதில் வளர்ச்சி இருக்கும். ரயில்டெல் அதே மாதிரி தான். இதில் எல்லாத்துலேயுமே நான் அந்த ஹையும் போட்டு வச்சுருப்பேன். ரயில்டெல் 396 அது 600 வரைக்கும் போயிருக்குது. ரயில்டெல் இப்போ ரீசெண்டாக நல்லா ஏறிச்சு. இதில் பார்த்தா தெரியும். 365 ரூபா கிட்ட தான் இருந்தது. 400 ரூபா வரைக்கும் போயிருக்குது. 35 ரூபா இப்போ ரீசெண்டாக ஏறி இருக்குது. 1 இயர் சார்ட்டில் போட்டாலும் லோ வந்து 275 வரைக்கும் வந்திருக்குது. திருப்பி மேலே ஏறி இருக்குது. 450க்கு மேலே போயிருக்குது. திருப்பி 350 வந்திருக்குது. இப்போ 400 கிட்ட இருக்குது. வாலட்டைலாக இருக்கும் ஆர்டர்ஸ் கிடைக்கிற பொறுத்து. ஐஆர்சிடிசி 1000 ரூபாய் 1100 இருந்தது. பட் இப்போ அது இறங்கி தான் இருக்குது. இவ்வளோத்துக்கும் ஐஆர்சிடிசியில் நல்ல அந்த டிக்கெட் புக்கிங்கு பேண்ட்ரின்னு நிறைய வருமானம் வரதான் செய்யுது. பட் ஸ்டாக் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. கன்கர் ரீசெண்டாக வந்து அதை ஸ்ப்ளிட்டாக போனஸை கொடுத்து அது 1000க்கு மேலேருந்து இறங்கியிருக்குது இப்போ சமீபத்தில்.
1:1 போனஸ்னாலும் இறங்கிடும். 1:2 ஸ்ப்ளிட்னாலும் அது 1000 ரூபாய் இருந்ததுன்னா 500 ரூபாய்க்கு வந்துடும். அந்த மாதிரி தான் அது வந்துருக்குது. RK4G இடையில ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க முக்கியமாக ஃபாரினுக்கும் அவங்க நிறைய ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேரிஃப் விஷயங்கள் ஒன்று தான் அவங்கள ரொம்ப அடித்தாங்க. RK4G அந்த ஃபுல்லாகவே அந்த வீல்ஸ் அது ஃபுல்லாகவே இவங்க மட்டும்தான் செய்கிறாங்க. மிச்ச ரயில்வே ஸ்டாக்ஸ் எதுவும் அது ரொம்ப செய்யலை. அந்த நேமில் இருக்குல்ல ஃபோர்ஜ், ரொம்ப ஹைலியே தான் இருக்கும். அவ்வளோ லேஸில் கீழே இறங்காது. நான் பல முறை வாங்கி இது பண்ணியிருக்கேன். இடையிலலாம் வாங்கவே முடியாத ரேட்டில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லோயஸ்ட்டில் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி மிச்ச ஸ்டாக் கூட பார்த்தா இது தான் இப்போ 550 ரொம்ப ரேர். இப்போ இருக்கிறது பெஸ்ட்டு ரேட்டு தான். கொஞ்சம் நெக்ஸ்ட்டு பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணலான்ங்கிறவங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த RK4G நல்லா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதோடைய ஹை பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து 700 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா 850 இருக்குது. அதுக்கப்புறம் 1000 மூவ் பண்ணி பார்த்தா 1050 ரூபா வரைக்கும் போயிருக்குது. மூவ் பண்ணிகிட்டே வந்தால் லோ ரொம்ப 2023 ஜூலையில் தான் 450 ரூபா இருந்திருக்கு. அப்போது தொடர்ந்து ஏறி இருக்குது. அப்போ லோயஸ்ட்டில் இருந்திருக்கு. அப்போ யாரும் 2023 ஏப்ரல்லாம் போய் அதை தெரியவே தெரியாது. அப்போ எல்லா ரயில்வே ஸ்டாக்கும் கீழே தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது ரேலி ஆச்சு, ஸ்டாக்ஸ் வந்தது, ஆர்டர்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நல்ல லோவில் இருக்குது. 1000 ரூபாய் வந்தாலே டபுள் கிட்ட வந்துடுதுல்ல. ஸோ பெஸ்ட் ஸ்டாக்கு அதான் அவங்க சேஞ்சுன்னு 39.89%, 40% இறங்கியிருக்குது. இந்த மாதிரி இவ்வளவு மார்க்கெட்டுக்கு 25,200 நிஃப்டி இருந்தால் கூட நிறைய ஸ்டாக்ஸ் இந்த அளவுக்கு லோ ரேட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்காக பார்த்து நீங்கள் வாங்கலாம். இன்னும் 1-2 ரயில்வே ஸ்டாக்கை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பேஜை வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து போடுவோம். ஏன்னா ஒரு வீடியோவே 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆயிடுது. டிட்டாகர் ரயில்னு சொல்லுவாங்க. இதுவும் 1800 வரைக்கும்லாம் போயிருக்குது. லோயஸ்ட் இப்போ இடையில கூட வந்தது 700 ரூபாய் வந்திருக்குது. ஹை இப்போ 940 ரூபாயில் இருக்குது. ஹை 1900 வரைக்கும்லாம் போயிருக்குது. இப்போ அவங்க டிஃபென்ஸ் லைன் கொஞ்சம் வந்திருக்காங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா போவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் அவங்க 800லேருந்து 938 வந்திருக்குது. ஜூபிட்டர் வேகன் இவங்களுக்கும் செம்மையாக ஆர்டர் வந்தால் பயங்கரமாக ஏறுவாங்க. அதில் நேமில் இருக்கல ஜூபிட்டர் வேகன்ஸ் செய்கிற கம்பெனி தான். இதுவும் சார்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப இறங்கினதே கிடையாது. இந்த 275 280லலாம் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப டஃப் ரேராக வரும் அந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் 425 400லாம் ஈஸியாக போயிருக்கு. இப்போ திருப்பி இறங்கியிருக்கு. இடையில கடவை ரொம்ப இறங்கியிருந்தது. 325 கிட்டலாம் இருந்தது. 343 இருக்குது. ஹை இதுவுமே நிறையவே போயிருக்குது. 750 வரைக்கும் போயிருக்குது. அப்படி டபுள் திருப்பியும் இதே மாதிரி மேலே ஏறி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுபோக ஒரு சில ஸ்டாக்கை பார்த்துட்டு முடிச்சுருவோம். அந்த பேங்க் ஸ்டாக் எல்லாம் உள்ளடக்கியது. ஆட்டோ ஸ்டாக்கு மாருதி சுசுகி அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாக்லாம் நம்மளால் வாங்க முடியாது. பஜாஜ்லாம் விலை ஜாஸ்தி. ஸோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கியது ஆட்டோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க்கில் பெரிய பேங்க்ஸ்லாம் நம்ம உள்ளே போகிறதில்ல. கர்நாடகா பேங்க் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இது பண்ணுறது. பட் ரெகுலராக பேங்க் வாங்குவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் இப்போ ரீசெண்டாக அது ஹையே 1900 ரூபா 2000 ரூபா வரைக்கும் போச்சு. அப்புறம் 1400 வரைக்கும் வந்துருச்சு இறங்கி. அப்புறம் அவங்க பைபேக் சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ திருப்பி ஏறி இருக்குது. ஒரு 100 ரூபா 1800 ரூபாய்க்கு பைபேக் சொல்லியிருக்காங்க. டெக் மஹிந்திரா, HCL டெக்கு, யுனைடெட் ப்ரூவரிஸ், ரேடிகோ
இந்த ஆல்கஹால் ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா அதில் பெரும்பாலும் அது வந்து கிராஜுவலாக ஏறிட்டே தான் இருக்கும். ரொம்ப வந்து டவுன்ஃபால் இருக்காது. லிக்கர் கன்சப்ஷன் ஆல் ஓவர் இந்தியா நல்லா தான் இருக்கும், நல்ல சேல்ஸ் இருக்கும். யுனைடெட் ப்ரூவரிஸ், ரேடிகோ கைத்தான், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், ஜிஎம் ப்ரூவரிஸ், அப்புறம் இதெல்லாம் ஹெல்த் கேர் இதுவுமே நல்ல கிராஜுவலாக ஏறக்கூடியது தான். ஃபோர்டிஸ், மேக்ஸ் ஹெல்த்து. அப்புறம் இது நார்த் இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய இது டிப்ஸ் மியூசிக். ஸோ அந்த ஸ்டாக்கும் வந்து நல்லா போகும். அதுமாதிரி 900 வரைக்கும் போயிருக்கு, இப்போ இறங்கியிருக்கு. அப்புறம் அவங்க எல்என்டியோட தான் இது, எல்டி ஃபுட்ஸு. அப்புறம் இமாமி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பிராண்டு 250 ரூபா ஹைப் இருக்குது. ஜோதி லேப் இது வந்து அந்த உஜாலா அந்த மாதிரி விஷயங்கள் வரும், சொட்டு நீளமோ அது சம்திங் அது மாதிரி இது. அப்புறம் இது எல்லாமே ஏசி கம்பெனி. ப்ளூ ஸ்டாரு, சிம்ஃபனி ஏர் கூலர் கம்பெனி. சிம்ஃபனிலாம் பைபேக் ஒர்க்கு போட்டாங்க, நான் அதை டீல் பண்ணியிருக்கேன். 1500 ரூபாய்க்கெலாம் வாங்கி 1750 ரூபாய்க்கெலாம் ஸ்டாக்கை விற்கிற அளவுக்கு அது விலை போச்சு. இப்போ பயங்கரமாக இறங்கி இருக்குது. அதோடய ஹை 1850. இதில் கார்பரேட் ஆக்ஷனை போய் பார்க்கணும், போனஸ் எதுவும் கொடுத்து ஸ்ப்ளிட் எதுவும் கொடுத்து இப்படி இறங்கிச்சான்னு எனக்கு தெரியல. வோல்டாஸு ப்ளூ ஸ்டார்லாம் வந்து இப்போ ஜிஎஸ்டி கட்டில் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது இடையில நல்லாவே ஏறிச்சு. இந்த வீடியோவே 11-12 நிமிஷம் ஆகுது. ஒரே வீடியோ போட முடியுமா, 2 வீடியோ போடணுமா தெரியல. இது பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட்னு பேர். இது வந்து ஏசி காம்போனன்ட்ஸுக்கு உள்ள அந்த ஏசி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்து பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட்டு. நீங்கள் அந்த டீட்டெயில் வேணும்னா அதை நெட்டில் இது பண்ணி பாருங்கள். இது மிட்கேப் இடிஎஃப், அந்த மிட்கேப்பை உள்ளடக்கியது. அந்த யூனிட் கணக்கு, க்ரோ ரயில், டிஃபென்ஸ் மாதிரி இது. அதுலேயே நிறைய இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்த நேம்லேயே பார்த்திங்கன்னா மிட்கேப் ஐ ஹீட் இருக்கும், இல்லை மிட்கேப் இடிஎஃப்னு இருக்கும். அந்த ஐ இருக்கிறனால இது வேறு, அதனால் கொஞ்சம் அந்த வித்தியாசம் இருக்கும். இது மிட்கேப் 150, இது மிட் SCLIE அப்படி போட்டிருக்கு. ஸோ நேம் அண்ட் டைப் பண்ணி பார்த்தா என்ன டீட்டெயில்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு